எதற்கும் உதவாது என்று தள்ளப்பட்ட கல், ஒரு பிரயோஜனம் நோ யூஸ் என்று தள்ளப்பட்டு உபயோகத்துக்கு அற்று போன கல், சுத்தி எறியப்பட்ட கல். ஆனா மூளைக்கு தலைக்கல்லை மாற்றின கர்த்தர். தாவீதை எடுத்துக்கொள்ளுங்க. தாவீத வீட்டுல அனைவரும் இது எதுக்கும் நாயக்கல, பாளையத்துக்கு புறமே வாழ்ந்த நாயக்கு, ஆடு மேய்க்குத நாயக்கு. ஈவன் வீட்டுக்கு தீர்க்கதரிசி வரும்போது எல்லா பிள்ளையும் வரவழைக்கப்படுறாங்க. தாவீது 8வது பிள்ளை, மற்ற 7 பிள்ளைகளும் ஆங்காங்கே இருக்கிறாங்க. எல்லாரும் வரவழைக்கப்படுறாங்க. சாமுவேல் தீர்க்க வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, பலிவிருந்து ஆயத்தம் பண்ணி இருக்கிற வாக்கர்ஸ் வரவேற்கிறாங்க. தாவீது வரவழைக்கப்படும். ஏன்னா வந்து நாய்க்கு தள்ளப்பட்டனாச்சே. ஆனா இதை கர்த்தர் பார்த்தார். இங்கதான் கர்த்தர் தாவீதை தெரிந்து கொள்றாரு. இங்கதான் கர்த்தர் அவன் மேல விலையேற அபிஷேகத்தை ஊற்றுகிறார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான், அபிஷேகம் ஊற்றுறாரு. விலையேற்ற மனித கர்த்தர் மாற்றுகிறார். அவன் வீட்டுக்கு மாத்திரமல்ல, தேசத்துக்கே தலைவனாய், தேசத்துக்கே அதிபதியாய் மாறி போறான். அன்பு தேவஜனமே, தள்ளப்பட்ட நீங்கள் அபிஷேகத்துக்குள்ள வாங்க. அபிஷேகத்தை கேளுங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அந்நிய பாஷை பேசுங்க, தீர்க்கதரிசனம் உரைங்க, ஆவிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தாவீது தள்ளப்பட்ட கல்லு, அபிஷேக கர்த்தர் ஊற்றினார். எல்லாம் தள்ளுறாங்க. புறமாக கர்த்தர் பார்த்தார், கர்த்தர் தெரிந்து கொண்டார், கர்த்தர் அபிஷேகித்தார். அந்த அபிஷேகம் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து மாத்திரமல்ல, தேசத்தின் மத்தியிலே கொண்டு போய் தேசத்துக்கே பிரயோஜனமா தள்ள ஆகாதுன்றத அவனால்தான் ஆகும் என்று சொல்லத்தக்க அளவு கர்த்தர் உயர்த்தினார். சொன்ன அபிஷேகம், அந்த அபிஷேகம், அவர் ஊற்றப்பட்ட அபிஷேகம். மால்காட்டா தோனி ஷாக்கா தோக்கா தோக்கா நகாலபா. நீ உங்களே தள்ளுறாங்கல்ல, புறமாக்குறாங்கல்ல, அபிஷேகம் விட்டு கொடுத்து பாருங்க, அந்நிய பாஷை விட்டு கொடுத்து பாருங்க, ஆவி நிறைஞ்சு பாருங்க, களி கொடுத்து பாருங்க. புறம்பே தள்ளப்பட்ட இடத்துல உன்னாலதான் காரியம் ஆகும் என்று சொல்லத்தக்க அளவுக்கு தலை உயர்த்தப்படுறமா, அபிஷேகம் விட்டு கொடுத்து பாருங்க. தாவீதை தள்ளப்பட்டவன மூளைக்கு தலைக்கீழ மாற்றுவார், உங்களையே மாற்றுவார்.